நம பார்வதீபதையே. திருச்சிற்றம்பலம். நாம் தொடர்ந்து சாத்திரம் என்கின்ற நூலினை பார்த்து கொண்டு வருகின்றோம். அதிலே சென்ற வகுப்பிலே உயிருக்கு இறைவன் வேறாயிருக்கிறான் என்ற செய்தியை பார்த்து நிறைவு செய்தோம். பார்த்தோமா? இப்பொழுது இறைவன் உயிருக்கு ஒன்றாய் இருக்கின்றான் என்பதனை இந்த 28வது செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம். இறைவன் உயிரில் ஒன்றாய் அதுவதுவாய் நிற்றல் அன்றியும் கேள் ஆன்மாவால் ஆய்ந்து அறியும் ஐம்பொறிகள் இன்றி அறியா இவையென்ன நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் உன்னறிவில் மேவாமல் மேவி நாமே. அன்றியும் கேள் ஆன்மாவால் ஆய்ந்தறியும் ஐம்பொறிகள் இன்றி அறியா இவை என்ன நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் உன் அறிவில் மேவாமல் மேவி நாமே. அறிய வல்லவனாகும். தெளிவுரை. இன்னும் கூறுகின்றோம் கேள். மெய்வாய் கண்மூக்கு செவியாகிய அறிபொறிகள் ஐந்தும் உயிரின் அறிவாற்றலால் பற்றி விளங்க பெற்றே தந்தம் புலன்களை அறிய வல்லன ஆகும். உயிரின் துணையின்றி இவை தாமே அறிய மாட்டா. இப்பொறிகளை இடமாக கொண்டு உயிர் புலன்களை அறியும்படி செய்யும். அவ்வாறு நாமும் இறைவனும் உன் உயிரின் அறிவின் கண் நீ உயிர் அறியாமலே கலந்திருந்து நீயேயா நின்று உன் அறிவு நிலை பெறுமாறு உனக்கு உணர்த்தி வருவோம். ஒரு நிமிஷப்பா. இப்போ கண்ணுதாமா கண்ணா பார்க்குது. அப்படி கண்ணா பார்த்துச்சுன்னா ஒருத்தர் பாடியை பத்துனுக்கிறாரு, கண்ணை தோந்தாரு பார்க்கணும், பார்க்கல. இப்போ காதா கேட்குது இல்லை. காது கேட்க தந்தா செத்துட்டு வரும் உடனே எழுந்து இப்போ திடீர்னு அழுதுன்னு போவாங்க ஒருத்தவங்க. இந்த மாதிரி ஐயோ கடன் வாங்கிட்டு செத்து போயிட்டு ஏன்னு சொல்லணும், நான் எங்கடா அவங்ககிட்ட கடன் வாங்கணும் சொல்லணுமா இல்லையா? நம்ம தான் பத்துனுக்கிறாரு. அப்போ என்ன தெரியுது? அப்போ கண்ணா பார்க்கல. கண்ணுன்ற ஒரு பொறிக்கு பின்னாடி உயிர் நின்று பார்க்குது. இவ்வளோதான் இந்த செய்தி. இது போலே இப்போ அம்மா வந்து தண்ணி குடிச்சாங்களா? அது போலவே அம்மா தண்ணி குடிக்கல, இறைவனே அவங்க உடம்புக்கு உடம்பா நின்று பார்க்கும் போது இவங்களா பாட்டில் பூச்சி படின்னு குடிச்சா மாதிரி நானாக குடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் என் கைக்கு கையா என் வாய்க்கு வாயா அறிவுக்கு அறிவாக நின்று இறைவன் தான் அதை செய்கிறான். துளியும் அவன் செய்கிறது தெரியாது. அப்படி பல மில்லியன் ஸ்பீடில் செய்யும் அந்த வேலை. அப்படி நம்ம அறிவுக்கு புரிஞ்சிக்க முடியாத மாதிரி அதுக்கு தான் இந்த விளக்கத்தை கொடுக்குறாரு. எது எப்பா கண்ணு நம்ம சொல்கிறோம் கண்ணு தான் பார்க்குது காது தான் கேட்குது. ஆனால் பார்க்கும் போது நம்ம கண்ணு தான் பார்க்குது காது கேட்கலாம தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி உயிர் நின்று தான் கண்ணு வழியாக உயிர் கண்ணை பார்க்குது, காது வழியாக உயிர் நின்று கேட்குது, வாய் வழியாக உயிர் நின்று சுவைக்குது, உடம்புல உயிர் நின்று உடம்பு அனுபவிக்குது. இந்த உடம்பை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா உடம்பு எதனுக்கு அனுபவம் நிற்குதா? கிடையாது. அதே போல் உயிருக்கு உயிரை உடனாய் இறைவன் ஒன்றாய் நின்று அனைத்தையும் செய்கின்றான். இதான் சொல்றது. ஆமாவா? ஒன்றா நிற்கிறான், ஒன்றாய் நிற்கிறான்னு சொல்கிறோமா இல்லையா? ஏன் ஒன்றா அதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன். நீரிலே உப்பு போலே சொன்னா இல்லையா? நீரில் உப்பு போட்டால் அது தெரியுமா? தண்ணி மாதிரி தான் தெரியும். குச்சி பார்த்தா கண்டுபிடிச்சா உப்பு போட்டு சக்கரை போட்டேன் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதா? இதுதான் ஒன்றாய் நிறுத்தம். உயிரெலாம் இருக்கிறதே தெரியாது. இப்போ நம்ம யாருன்னா தெரியுமா? இப்போ சொன்னால் தான் புரியுது ஞான பாடம். இப்போ ஞான பாடத்துக்கு வரலாம். இப்போ சரி ஏதோ நீங்கள் வகுப்பு வரீங்க இதெல்லாம் படிக்கிறீங்க தெரியுது, நேராக போங்க. அங்கே கவர்மெண்ட் காலில் 10 பேர் நின்றுப்பான். ஒருத்தர் கூப்பிட்டு ஐயா உங்கள் உடம்புக்குள்ள உயிர் இருக்குதா, இதெல்லாம் உனக்கு புரியுமா? 110 ரூபா கொடுன்னு கேட்பான். ஒரு பாட்டில் வாங்கலாம். அவங்களுக்கு எத்தனை புரியுதா? இப்போ உங்களாம் வந்து ஏதோ கொஞ்சம் நீங்கள் இந்த வழிபாட்டில் அப்படி கொஞ்சம் இருக்கும் போது உங்களாம் தெரியும், ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் புரியும். சரி நம்மளுக்குள்ள இவனே செய்ய சொன்னதே சொல்கிறாரு, உடம்புல தான் உயிர் சொல்லிட்டாரு, இவர் பாட்டுன்னு ரீலே ஓட்டுறாருன்னு நினைக்கலாம் நீங்கள். ஆனால் உங்களாம் தெரியுது இது கொஞ்சம் படிக்க உங்களுக்கு இது கொஞ்சம் என்னது கொஞ்சம் புரிந்தபடினாலே இது கொஞ்சம் உள்ளவாறு தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் இந்த ஞான பாடம் சைவத்திலே இல்லாத யாருன்னா ஒரு கிறிஸ்டின் எடுத்துவாங்க. இப்போ நான் சொல்கிற செய்தியை அவங்களால ஏற்றுக்க முடியாது, உள்ளுக்குள்ளே போகாது. நீங்கள் என்ன சந்தோஷப்பட்டுக்கணும், புரியுதோ இல்லையோ உள்ளுக்குள்ளே போகிற கேட்டாச்சும் ஓப்பன் பண்ணிட்டாரா அதை சந்தோஷப்பட்டுவாங்க. அதுதான் சந்தோஷப்பட்டுக்கணும். இதை புரியுதோ இல்லையோ கேட்டு க்ளோஸ் பண்ணாத ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாரு. அதனால் அது வரைக்கும் தெரியுதா சிவாயனம், அவ்வளோதான். அப்போ ஒன்றாய் உடனாய் வேறாய் இப்போ 2 பார்த்துட்டோம்.
என்ன பாத்திரம்? வேராயத்துக்கு பாத்திரம். வேராயினா உங்க ஞாபகம் வந்துடும், பால் வெடியில் இருக்கிற குழந்தை டீச்சர். ஒன்றாயினா ஞாபகம் வந்துடும், சால்ட்டு தண்ணி. இப்போ டீச்சரும் குழந்தையும் வேற வேறன்னு புரிஞ்சிக்க முடியுது. குழந்தை தண்ணியில் இருக்கிற உப்பு என்ன பார்த்தாலும் தெரியாது, அதே மாதிரி ஒன்றா நிற்கிறான். புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்த பாட்டில் சாமி இப்போ உடனா எப்படி இருக்கான்னு பார்க்க போகிறோம் அடுத்த செய்யல. சரிங்களா? திருச்சிற்றம்பலம். இந்த வகுப்பை துணை செய்து கொள்கிறேன்.